போட்டியிடக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் படித்த இளைஞர்களுக்கு மகளிருக்கு வாய்ப்பாக நம்முடைய ஐயந்தெருமாலையிலே அறிவுசார் மையம் என்று அமைத்து தந்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், 28 மாநிலங்கள் இருக்கிறது, யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலே பொருளாதார வளர்ச்சி என்பது மந்தமான நிலையில் இருக்கிறது. நமக்கு மோடி அரசாங்கம் பல்வேறு நெருக்கடியை தருகிறது. நிதி இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். மோடி நினைத்து எந்தெந்த துறையிலே எவ்வளவு நிதியை குறைக்க முடியுமோ, நிதியை கொடுக்காமல் இருக்க முடியுமோ அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஒன்றிய அரசு. ஆனால் இவ்வளவு நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்கிற வகையிலே பொருளாதார வளர்ச்சியிலே 9.69% அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே போல நம்முடைய வேளாண்மை துறையில 5.66% அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். மோடியை பொறுத்தவரை, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஜாதி மத அரசியல் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது வேரூன்றிட வேண்டும், கால் ஊன்றிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய கனவு பகல் கனவாக அமையும். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழக தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினால் இழைக்கப்படுகிற அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களிலே இருக்கிற சகோதர சகோதரிகளை எல்லாம் ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த அவசியத்தின் காரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பாஜக எப்படி ஆட்சி செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பாசிச மனப்பான்மையோடு, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை ஒடுக்கிவிட வேண்டும், நசுக்கிவிட வேண்டும், எப்படியாவது நமக்கு இன்னும் தொல்லை தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவிற்கு அதிமுக ஊதுகுழலாக, அவர்களுக்கு எடுபடியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு லாவணி பாடுகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். என்ன அவசியம் கூட்டணியில? இங்கே கூட மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் சுபாஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய தலைவர் அவர்களே பழனிசாமி வீட்டுக்கு செல்வேன், ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்திற்கு உன்னுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன உணர்வு நம்முடைய தலைவருக்கு? இந்த தமிழ் இனம் காக்கப்பட வேண்டும், தமிழ் மண் காக்கப்பட வேண்டும், தமிழர்களின் மானம் காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நம்முடைய போற்றுதலுக்குரிய கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த முழக்கத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருக்கிற மாநிலங்களில் எல்லாம் பாசிசத்தினுடைய பரிசோதனை கூடங்களாக இன்றைக்கு அங்கே பல்வேறு முயற்சிகளிலே RSS மூலம் அந்த பணிகளை எல்லாம் முடுக்கி விடுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு நாம் எதிர்த்த 1938ஆம் ஆண்டிலேயே ஆதிக்க இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் நம்முடைய தமிழ் உணர்வு மிக்க திராவிட இயக்க முன்னோடிகளும் இத்தனை ஆண்டுகளாக, ஒரு ஏறத்தாழ 80-90 ஆண்டுகளாக ஆதிக்க இந்தியை எதிர்த்து போராடுகிறோம். அதிலே நாம் வெற்றி கண்டிருக்கிறோம்.
ஆனால் வட இந்திய மாநிலங்களிலே உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், மகாராஷ்டிராவாக இருக்கலாம், ராஜஸ்தான், ஒடிசா, அஸ்ஸாம் என்று இப்படி பல்வேறு மாநிலங்கள், அருணாச்சல பிரதேசம், இப்படி பல்வேறு மாநிலங்களிலே அந்த மாநில மக்களினுடைய தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய மொழியை இழந்து இந்தியை பேசுகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதைதான் நம்முடைய கழகத் தலைவர், போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் ஆதிக்க இந்தியை எதிர்க்க வேண்டும். ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு காக்கப்படும், தமிழ் இனம் பாதுகாக்கப்படும் என்கிற அந்த உணர்வோடு நம்முடைய தலைவர் அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கீழடி ஒரு 4000 ஆண்டு 5000 ஆண்டு அங்கே அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. நம்முடைய இனம் இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாடுதான் நாகரிகத்திலே, பண்பாட்டிலே, கலையிலே சிறந்து விளங்கிய மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய தமிழ் முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஏற்க மறுக்கிறது ஒன்றிய மோடி அரசு. இன்றைக்கு துரோகிகளையும் போலிகளையும் தோலுரித்து காட்டுவதற்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்கிற அளவிற்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அது உயர்கல்வியிலே சேர்க்கை உயர்வு இந்தியாவிலே நாம் தான் முதலிடம். அதே போல ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, இப்படி பல்வேறு துறைகளிலே நாம் முதல் மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிய பாஜக பாசிச அரசு நீட் விலக்கை கேட்கிறோம், அது தொடர்ந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொகுதி மறுவரை விவகாரத்திலே நம்முடைய மாநிலத்திலே 8-9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைக்கிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் குறைக்கப்படுவார்கள். நம்முடைய குரலை நசுக்குகிற முயற்சியில ஒன்றிய மோடி அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிற அரசாக ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தாய்மார்களையும் சகோதரர்களையும் பெரியோர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குரல் கொடுக்கிறார். இவரை பார்த்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குரல் எழுப்புகிறார்கள். ஆதிக்க இந்தியாக இருந்தாலும், நீட் விலக்கு போராட்டமாக இருந்தாலும், இப்படி இவற்றையெல்லாம் எதிர்க்கிற ஆற்றல் மிக்க தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் நம்முடைய தலைவர் தமிழர்களுடைய மண் காக்கப்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இப்போது ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே தமிழ்நாட்டிலே நாம் வெற்றி பெற இருக்கிறோம். அதற்காக தான் உறுப்பினர் சேர்க்கை பணியினை நமக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், கழகத் தலைவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சி அமைப்பிலே 3 மாவட்டங்களாக இருக்கிறது. வருவாய் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தொகை 40 லட்சம். அதிலே வாக்களிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய இலக்கு
நம்முடைய மாவட்டத்தில், சேலம் மாவட்டத்தில் 12 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியிலே நாம் வெற்றி பெறப் போகிறோம். மத்திய மாவட்டத்தை பொறுத்தவரை 4.5 லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்க்க இருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். நம்முடைய போற்றுதலுக்குரிய முதலமைச்சர், கழக தலைவர் அவர்களுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து இல்லந்தோறும் இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்களுடைய அவர்களை எல்லாம் உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்று இந்த 12 லட்சம் பேரை சேலம் மாவட்டத்திலே சேர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக